நாங்க பஸ்ல போனாவே எங்க பஸ்ல ஒரு லேடி உட்காந்துருந்தாங்கன்னா நாங்க அவங்க பக்கம் போய் உட்காந்துங்கன்னா எச்சி எந்திரி அப்படி எந்திரிச்சுப்போ நீங்களே என் பக்கம் உட்காரலாமா அப்படின்னு கேட்பாங்க. சுடிதார் வந்து பிடிச்சி அப்படியே ஒரே இழுத்துட்டான். இழுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கயிறு வந்து முன்னாடி இருக்கீங்க இல்லைங்களா, அந்த கயிறு வந்து முன்னாடி இருக்கும்போது கழுத்து தொண்டைக்கிட்ட வந்துருச்சு. என்னால மூச்சு விட முடியல, என்ன விட முடியல. அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறான், அந்த குச்சியும் உடஞ்சி போச்சு. மறுபடியும் ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறான், அதுவும் உடஞ்சி போச்சு. அப்புறமா என்ன பண்ணிட்டு ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஒரு பாட்டில் எடுத்து மண்டை மேல ரெண்டே தடவை ரத்தம் வந்துச்சு. டிஸ்டி போடுவேன். ஒரு டிஸ்டி போடுற ஒரு இடத்துல வந்து மேலே கை வைக்கிறது, பழம் உனக்கு பெருசா இருக்கா அப்படி இப்படின்லாம் அசிங்கமா கேட்பாங்க. மேலே தொடுவாங்க, பேக் சைடு தொடுவாங்க, அப்புறம் லிப்ல கிஸ் பண்றதுக்குலாம் வருவாங்க. நிறைய பேர் அங்கங்க தொட்டிருக்காங்க. கலெக்ஷன் கேட்குற இடத்துலயே 8 மணிக்கு தான் கடையை திறப்பாங்க. நாங்கள் அந்த டைமில் போய் கை தட்டி நாங்கள் காசு கேட்டோம்னா, நீ என்ன கொடுத்து வச்சிருக்கியா, அவனுக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்கு, நீ போய் சம்பாரிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல அப்படின்னு கேட்பேன். அதுக்கு வந்துக்கிட்டு அவங்க வரீங்களா செக்ஸுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் அது மாதிரி வரதில்லை, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, நான் பண்ணி ஆகணும்னு, எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. சர்ச்சர் வந்து திருநங்கை கட்டாயமா பண்ணி ஆகணுமா? கண்டிப்பா பண்ணி ஆகணும். கண்டிப்பா இது முக்கியமான தொகை, கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். எதனால? அப்பதானே நம்ம ஒரு பெண்ணா உணர முடியும். இதெல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டா தானே, அப்பதான் நம்ம சமுதாயத்துல நம்மள லேடிஸா பேசுவாங்க. சோ சர்ஜரி பண்ணாம இருந்தா பையன் தான் சொல்லுவாங்க. சர்ஜரி பண்ணிட்டா மட்டும். அந்த சர்ஜரி பண்றதுக்கு மினிமம் பார்த்தனா ஒரு எவ்வளவு ஆகும் நினைக்கிறீங்க? ஆகும் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் ஆகும். 2 லட்சம் கிட்ட ஆகுமா? ஆமா 2 லட்சம் ஆகும். இந்த 2 லட்சம் உங்களுக்கு ஏது எப்படி சம்பாதிப்பீங்க? கலெக்ஷனுக்கு போய் தான் நாங்க சம்பாதிச்சோம். கடை கலெக்ஷனுக்கு போவோம், ட்ரெயின் கலெக்ஷனுக்கு எல்லாம் போவோம். சரி, ஓகே. கலெக்ஷனுக்கு போய் நான் எங்க பெரியவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு எங்களுக்கு சர்ஜரி பண்ணி கிராண்டா பண்ணாங்க. ஓகே, சர்ஜரி பண்றாங்க. ஓகே, அதுக்கு நீங்க ஒரு கடைக்கா போயிட்டு காசு வாங்குறீங்க. நீங்க காசு வாங்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் விமர்சிப்பாங்க இல்லையா? என்ன மேல சொல்லி விமர்சிப்பாங்க? அது நிறைய சொல்லி காலையில கரெக்டா நாங்க ஒரு 8 மணிக்கு ரெடி ஆயிருவோம். 8 மணிக்கு ரெடி ஆகி 9 மணிக்கு நாங்க வெளியே போவோம். 10 மணிக்கு கடைக்கு போவோம். சில பேர் கட்டாயத்துல ஈர்த்துன்னு போவாங்க இல்லையா? சோ அது மாதிரி தருணங்கள் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு. ஒரு டைம் நான் சுடிதார் போட்டிருந்தேன், அதுக்கு வந்து கயிறு வந்து முன்னாடி இருந்துச்சு. நான் கலெக்ஷன் கேட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது ஃபுல் போதை அவங்களுக்கு. இந்த தமிழ்காரங்க தான் ஃபுல் போதை. கோயம்புத்தூர்ல நடந்தது தான் இந்த இது. கடை கேட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது நைட் டைம் ஆயிடுச்சு. நான் போறதுக்கு எப்படி ஒரு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நான் போவேன். அப்போ என்ன பண்ணிட்டான், அவன் வரையான்னு கேட்டான். என்னைய வரையான்னு கேட்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், வரதில்லடான்னு சொன்னேன். நீ போதையில இருக்கடா, நாங்க கலெக்ஷனுக்கு மட்டும் தான் போவோம், நாங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லுவேன். அவங்க அப்புறமா அந்த கிட்ட என்ன பண்ணிட்டோம், வரையன்னு கைப்பிடிச்சு இழுத்துட்டே இருந்தா. எனக்கு கோவம் அடிச்சு போட்டேன். அவன் என்ன பண்ணிட்டா, பின்னாடி சுடிதார் வந்து பிடிச்சி அப்படியே ஒரே இழுத்துட்டான். இழுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கயிறு வந்து முன்னாடி இருக்கீங்க இல்லைங்களா, அந்த கயிறு வந்து முன்னாடி இருக்கும்போது கழுத்து தொண்டைக்கிட்ட வந்துருச்சு. என்னால மூச்சு விட முடியல, என்ன விட முடியல. அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறான், அந்த குச்சியும் உடஞ்சி போச்சு. மறுபடியும் ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறான், அதுவும் உடஞ்சி போச்சு. அப்புறமா என்ன பண்ணிட்டு ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஒரு பாட்டில் எடுத்து மண்டை மேல ரெண்டே தடவை ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தோடனே அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஓகே, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டான். 10 மணிக்கு தான் கடையை திறப்பாங்க. நாங்க அந்த டைம்ல போய் கை தட்டி நாங்க காசு கேட்டோம்னா, நீ என்ன கொடுத்து வச்சிருக்கியா, அவனுக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்கு, நீ போய் சம்பாரிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேசிருக்காங்க. நீ என்ன எனக்கு சம்பாரிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா, நீ எதுக்கு வந்து கேட்கற அப்படின்னு 3 லட்சம் மாதிரி நிறைய பேர். அப்படி பேசும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த டைம்ல நான் அழ ஆரம்பிச்சிருவேன். நான் என்னோட கேரக்டர் என்னோட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் போறது அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? அப்போ முத போயிட்டு அங்க கேட்கும் போது எப்படி நீ அதை கேட்டீங்க, எப்படி அந்த வார்த்தைகள் வந்ததா? ஏன்னா இது முன்ன எத்தது கிடையாது. நான் போயிட்டு கலெக்ஷன் கேட்பேன், கை தட்டுவேன். கை தட்டாம போனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ கடைக்கு வாங்கி வந்திருக்காங்கன்னு நினைச்சிருவாங்க, லேடிஸ் நினைச்சிருவாங்க. நான் கை தட்டினா மட்டும்தான் திருநங்கைன்னு நினைப்பாங்களே. நான் போய் கை தட்டி காசு கேட்டு எலிஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் போடுவேன். அவங்க 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல 2 ரூபாவும் தராங்க, ஒரு இடத்துல 5 ரூபாய் தராங்க, 8 ரூபாய் 10 ரூபாய். நிறைய பேர் 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா இது வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுன்னு சண்டை போட்டு வாங்குறாங்க இல்லையா? அது நானும் பண்ணிருக்கேன். அது மாதிரி நானும் பண்ணிருக்கேன். நான் டிஸ்ட்ரிக் போடுறோம், ஒரு பழமே 5 ரூபாய், நீங்க இன்னொரு 5 ரூபாய் சேர்த்து தானே கொடுக்க போறீங்க, நாங்க டிஸ்ட்ரிக் தானே போடுறோம் நீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நீ உன்னை நான் டிஸ்ட்ரிக் போட சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அவங்க கேட்கறது கரெக்டான பதில் தானே. என்கிட்ட காசு இல்ல, நீங்க வந்து டிஸ்ட்ரிக் போடுறீங்க, என்னென்ன இருக்குது நான் கொடுக்குறேன், ஆனா நீங்க கட்டாயமா 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க கேட்கறது வந்து தப்பு தானே? தப்புதான். இருந்தாலும் அது அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டு கொடுத்தா கொடுப்பாங்க. நானே ஒரு கடையில காசு இல்லைன்னு நான் சொல்லாமே நான் டிஸ்ட்ரிக் போட்டு போயிட்டே இருப்பேன். மறாத நாள் வந்தா நான் உங்களுக்கு சேர்த்தியே கொடுப்பாங்க. எனக்கு அது மாதிரி உருவாக்கிட்டேன் நானே. சரி, ஒரு கடைக்கு போகும்போது நம்மள ஆபாசமா நிறைய பேர் பாக்குறவங்க இருப்பாங்க, ஆபாசமா கூப்பிடுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா?
அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது எப்படின்னா, நான் டிஸ்ட்ரிக் போடுவேன். ஒரு டிஸ்ட்ரிக் போற ஒரு இடத்துல வந்து மேல கை வைக்கிறது, பழம் உனக்கு பெருசா இருக்கா அப்படி இப்படின்லாம் அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. மேல தொடுவாங்க, பேக் சைடு தொடுவாங்க. அப்புறம் லிப்ல கிஸ் பண்றதுக்குலாம் வருவாங்க. நிறைய பேர் அங்கங்க தொட்டிருக்காங்க கலெக்ஷன் கேட்குற இடத்துலயே. கோவம் வந்திருக்கும். நான் கோவம் வந்து ஒரு டைம் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நடந்து போகும்போதும் கலெக்ஷன் கேட்டு நாங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். வண்டியில போறவங்க ரிவர்ஸ் இப்போ முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வந்து வரீங்களா, எவ்வளவு தரீங்க, எவ்வளவு கேட்பீங்க சர்வீஸ்க்கு அப்படின்னா புரியல அப்படின்னு கேட்பேன். அதுக்கு வந்துகிட்டு அவங்க வரீங்களா செக்ஸுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் அது மாதிரிக்கு வர்றது இல்லைன்னா உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் பண்ணி ஆகணும்னு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ நான் நோன்னு சொல்லிட்டு தான் நான் போயிருக்கேன். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு திருநங்கை பிறந்துட்டாலுமே இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு இல்ல செக்ஸ் ஒர்க்கு தான் போகணுமா, ஏன் நல்ல வேலைக்கு எதனா போக கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்களே, அந்த கேள்விக்கு மக்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, கலெக்ஷனுக்கு போறோம், நீங்க கேக்குறீங்க கை கால்லாம் நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க. அதே கடையில வந்து நாங்க வேலை கேட்டோம்னா நீங்க தரமாட்டேன்றீங்களே, நீங்களே ஒரு மாதிரியா தானே பாக்குறீங்க. அப்போ எங்களையும் ஒரு மனசுலாம் நீங்க நினைக்கலாம்ல. நீங்களே அப்ப வேலைக்குன்னு சொல்றீங்க, அப்ப வேலைக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வேலைக்கு போன்றீங்கல்ல, அப்ப ஏன் நீங்க வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்றீங்க? அதே இடத்துல வேலைக்கு ஆள் தேவைப்படும் போட்டிருக்கு போர்டுல, நாங்க போய் அதே இடத்துல கேட்டோங்கன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, நீங்க போங்க அப்படின்றாங்க. இத்தனைக்கும் நான் வேலைக்கு எல்லாம் போயிருக்கேன். இது மாதிரி மாறியும் நான் கல்லருக்கு போயிருக்கேன், கோயம்புத்தூருக்கு செங்கல்லருக்கு போயிருக்கேன். அந்த வேலைக்கு நான் போய் 1 வருஷம் செஞ்சுட்டு என்னால அப்புறம் முடியல. சர்ஜரி பண்ணனால பின்னாடி ஒரு ஊசி போடுவாங்க, அதனால நம்ம குனிஞ்சிட்டே அதை வேலை செய்யறதுனால பின்னாடி பேக் பெயின் ரொம்ப வந்துச்சு. அதனால நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பேக்கரி கடைக்கெல்லாம் வேலைக்கு கேட்டிருக்கேன், நூல் மில்லுக்கு எல்லாம் போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் நம்ம போனோம். எல்லா இடத்துலயும் நம்ம வேலைக்கு போனாலுமே உங்களை ஆபாசமா பார்க்கக்கூடிய அதைதான் பாக்குறாங்க, அந்த பார்வைதான் பாக்குறாங்களே. நாங்களே எங்களுன்னு ஒரு மனுஷனா நினைக்க மாட்டேன்றாங்க. எங்களை பார்க்க வேண்டியது என்னன்னா தப்பான நோட்டத்துல மட்டும்தான் பாப்பாங்க. சில பேர் டைரக்டாவே பிடிச்சி திட்டுவாங்க. லேடிஸ் கிட்ட இருந்து ஏதாவது உங்ககிட்ட ஆபாசமா திட்டுற வார்த்தைகள்லாம் வந்துதா? ஒரு டைம் சில டைம் நிறைய எல்லாம் பேசல, ஒரு 2-3 பேர் பேசிருக்காங்க. அப்படின்னா பேசுவாங்க லேடிஸ். நாங்க பஸ்ல போனாவே எங்க பஸ்ல ஒரு லேடி உட்காந்துருந்தாங்கன்னா நாங்க அவங்க பக்கம் போய் உட்காந்துங்கன்னா எச்சி எந்திரி, அப்படி எந்திரிச்சுப்போ, நீங்களே என் பக்கம் உட்காரலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அவங்க என்னன்னா நாங்க ஒரு அசிங்கமான நீங்க ஒரு ஜென்ஸா நினைக்கிறாங்களா, இல்ல நீங்க ஒரு திருநங்கை நினைக்கிறதுனால அதை அனுப்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே சேர்ந்தாதான் நினைக்கிறாங்க அவங்க. நாங்க எங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல அவங்க. அது அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்திரிச்சு போன்ற போது நாங்க உட்காந்து அவங்க எந்திரிச்சு போயிருவாங்க. பக்கம் யாரும் வந்து எங்க கிட்ட ஜாலியா பேசவும் மாட்டாங்க. ஓகே, நீங்க சந்தோஷமா பேசணும் அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? என் கூட எல்லாருமே சகஜமா எல்லாம் பேசணும்னு நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன்னு. எங்க கூட இருந்தவங்க எல்லாம் கூட எங்க பக்கம் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நல்லா ஜாலியா பேசணும்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா யாரும் எங்க கிட்ட வந்து அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா எங்க கிட்ட வந்து பேசினாலதானே எங்களுக்கு எங்களோட கேரக்டர் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பேசாம ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. பேசாமே இவங்க இப்படித்தான், ஐயோ இவங்க இது மாதிரிதான் போவாங்க, அவங்க இது மாதிரிதான் இருப்பாங்க, அவங்க ராங்கா பேசுவாங்க, அவங்க வாயை தாங்க சாப விட்டுருவாங்க, அப்படி விட்டுருவாங்க, பயப்படுறாங்க. நாங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஒரு வயிற்றுல பிறந்துதானே வந்திருக்கோம் எங்க அப்பா அம்மாவோட. அப்படிலாம் எப்படி சாபம் விடுவோம், நாங்க எப்படி பேசுவோம்? எங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, நாங்களும் நல்லா பேசுவோம். எங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் அவங்களுக்கு செத்துப்போன்னு சொன்னா சாப்பிட்டுருவோம் நாங்க. சரி, ஓகே. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? மக்களுக்கு எது விரும்புறேன்னா, எங்களையவே ஒரு மனுஷனா நினைங்க. நாங்க ஒன்னும் அவ்வளோ இதானலாம் கிடையாது. நாங்களும் ஒரு மனசு, எங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. எங்களையும் ஒரு இதா பாருங்க, மனசுனா பாருங்க. யாரும் எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல விரும்புறேன் நான். ஓகே, உங்களை மாரி ஒரு இளம் திருநங்கை வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சில பேர் ஏமாத்தி கொண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு திருநங்கை மாறிட்டானா ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ற விரும்புறோம்னா, இவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறதுலன்னு சொல்றாங்க, அதனால பெரியவங்க கிட்ட வராங்க. அவங்க பெரியவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெரியவங்க தப்பு சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க கிட்ட வந்த உடனே 2 நாள் கழிச்சு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உன் பையன் வந்து என்கிட்ட தாம்மா இருக்கான், இங்க வாங்கம்மா அப்படின்னு பேசுவாங்க. அவங்க கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, இங்கே விட்டுட்டு போங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம், மாசம் மாசம் வீட்டுக்கு வர சொல்றோம், அமுச்சு விடுறோம், இது மாதிரிதான் தெரிஞ்சிச்சு உங்க புள்ள. அப்ப இது மாதிரி ஃபுல்லா திருநங்கையா மாறினாதான் நம்ம உங்களுக்கும் இதா இருக்கும். பையனா வந்து அங்க இருந்து இது மாதிரி போட்டுட்டு இருந்தா பக்கங்கிறவங்க எல்லாம் அப்படித்தானே பேசுவாங்க. இங்கே இருக்கட்டும் உன் புள்ள, எங்க புள்ள மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அப்பயும் அழுந்து கூப்பிட்டு போயிருவாங்க. அங்க கூப்பிட்டு போயிட்டு முடியல கட் பண்ணி விட்டுறது, பயனாருன்னு சொல்றது, சுடுக்க வைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அவங்க இது மாதிரி இளம் திருநங்கைங்க நீங்க மாறிட்டீங்கன்னா உடனே உங்க அப்பா அம்மாட்ட இப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க.
அவங்க ஏத்துக்கிட்டா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எதனா ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போயிட்டு உங்க சுயமா ஒரு புத்தி இது பண்ணுங்க. ஓகே, நன்றி. ம்.